ஹாய்! இன்னைக்கு 90ஸ் கிட்ஸோட ஃபேவரைட் பெட்டிக்கடை பால்கோவா ரெசிபி தான் பண்ண போறேன். அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 கப் அளவுக்கு சுகர் 2யும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பவுடருமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டின்னுக்கு மாத்திட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் செட் பண்ண விட்டுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா கட் பண்ணி பார்த்தா சூப்பராவே செட் ஆகி பால்கோவா ரெடி ஆயிருக்கும். இத சாப்பிடாத 90ஸ் கிட்ஸே இருக்க மாட்டாங்க. உங்கள்ல யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நைட் டின்னருக்கு ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருந்தேன். ரைஸ் சேமியா பாக்கெட் ஒண்ணு இருந்து. இத வச்சு தக்காளி சேமியா தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சேமியாவ வேக வச்சு எடுத்துட்டு, அத நார்மல் வாட்டர்ல ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு, கடுகு, கருவேப்பிலலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும், வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறமா, வடிச்சு வச்சிருந்த சேமியாவையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு 10 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்குமே இத பேக் பண்ணி குடுத்து விடலாம்.